மகாலய அமாவாசைங்கிறது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஆவணி மாதம் நம்ம பண்ணுறோம் இல்லையா விநாயக சதுர்த்தி கழிஞ்சி வர பௌர்ணமிக்கு அடுத்த நாள், அதாவது பிரதமையிலேருந்து ஆரம்பித்து வரக்கூடிய அந்த பட்சத்துக்கு பேர், அந்த பீரியடுக்கு பேர் மகாலய பட்சம்னு பேர். இது ஒரு 16 நாள் இருக்கும். அந்த பௌர்ணமிக்கு அப்புறம், அதாவது தேய்பிற பிரதமையிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அமாவாசை வரும். அந்த அமாவாசை தான் மகாலய அமாவாசைக்கும் மகாலய பட்சம். இந்த மகாலய அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து நவராத்திரி ஆரம்பமாயிடும். மொத்தம் 16 நாள் கணக்கு இந்த மகாலய பட்சங்கிறது. அந்த மகாலய பட்சத்தினுடைய ஒரு அம்சம்தான் மகாலய அமாவாசை. இந்த மகாலய பட்சத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மூதாதையர்கள் இருக்காங்க இல்லையா, பித்திருக்கள். அந்த பித்திருக்களுக்கு அந்த பித்ருலோகத்தில் அவளுக்கு இந்த 15 நாள் லீவ் தரான், 16 நாள் லீவ் தரான். செய்யாமல் இருக்கிறது அது ஒரு பெரிய தப்பு. அது பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷனை பாதிக்கும். அதனால் மூதாதைகளுக்கு சரியாக செய்ய வேண்டிய கர்மாக்களை ஒழுங்காக செய்யணும். இன்றைக்கி அமாவாசை இந்த திதியில் அவங்க மூதாதைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தர்ப்பணாதிகளை கொடுக்கணும். ரொம்ப நன்றி. நம்ம இன்றைக்கி கொடுக்கக்கூடிய இந்த தர்ப்பணத்தினுடைய எள்ளு ஜலம் அவங்களுக்கு 1 இயருக்கு அவங்க ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிண்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். இந்த மகாலய அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வழிபட்டு அவங்களுடைய ஆசிகள் நமக்கு பெறணும். மூதாதைகள் ஆசி ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த குற்றம் பண்ணாலும் ஓரளவு அதுக்கு இது உண்டு, பரிகாரம் உண்டு. ஆனால் அந்த மூதாதைகளுக்கு பண்ணக்கூடிய குற்றம் இருக்கு இல்லையா, கர்மாக்களை செய்யாமல் தர்ப்பணத்தை பண்ணி நம்முடைய முன்னோர்களை திருப்திப்படுத்தணும். அதான் அதனுடைய ஒரு சிறப்பு. இந்த தர்ப்பணத்தை விடாமல் எல்லாருமே செய்யணும். அவங்க தான் செய்யணும், இவங்க தான் செய்யணுங்கிறது இல்லை. மூதாதைகள் இல்லாத எல்லாருமே இந்த தர்ப்பணத்தை செய்யலாம். தர்ப்பணத்தை செஞ்சு மூதாதைகளுக்கு ஒரு நல்ல சத்கதியை நம்ம கொடுக்கலாம். இந்த இதில் மறுபடியும் அடுத்த 1 வருஷம் கழிச்சா அந்த மகாலய அமாவாசை வரப்போகுது. அந்த அமாவாசையில் செய்யக்கூடிய தர்ப்பணங்களில் நம்மளால் பண்ண முடியலை அப்படின்னாக்க, இந்த மகாலய அமாவாசை நீங்கள் பண்ணக்கூடிய இந்த தர்ப்பணமானது நம்மளுடைய பித்திருக்களுக்கு போய் சேர்றது. அவள் ரொம்ப திருப்தி அடைகிறா. மோரோவர் அவள் நம்மள்கிட்டயே வரா, நம்மளை நோக்கி நம்ம இருப்பிடத்துக்கு வரா. நம்ம இருப்பிடத்தில் இருக்கும்போது அவளுக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது ஒரு கெஸ்ட்டை நம்ம இது பண்ணுற மாதிரி, வரவேற்கிற மாதிரி. அவளுக்கு நிறைய தர்ப்பணம் பண்ணோம்னா அவளுக்கு பரம திருப்தியாக போயிடும். அதனால் இந்த மகாலய அமாவாசை அன்றைக்கி இப்போ நம்ம வெக்கேஷன் லீவ் விட்டால் வெளில என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்ம வீடை தேடி அவங்க என்ஜாய் பண்ண வராங்க. அதனால் இந்த 16 நாளும் நம்ம வீட்டில் பித்திருக்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வீட்டில் அவங்க ஒருத்தர் வந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் செம்மண்ணிட்டு கோலமிட்டு ஸ்வீட் காரமெல்லாம் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த மகாலய பட்சத்தில் வீட்டில் கோலம் போட்டு நல்ல செம்மண்ணிட்டு இந்த பட்சத்தை கொண்டாடணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம்.